ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு புள்ளிங்கோ ட்ராவல்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வள்ளிமலையோட அடிவாரத்தில் தான் கைஸ் இருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம காருக்குள்ளே இருக்கோம். இப்போ காரை விட்டுட்டு நாங்கள் பேசுகிறோம் கைஸ். ஹாய் கைஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோன்னா வள்ளிமலையுடைய அடிவாரத்தில் இருக்கோம். இப்போ இதுக்கு போகிறோம். கீழே வள்ளி தேவையுடைய மலை அடிவாரத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இது நல்லா பார்த்தீங்களா, அந்த டெம்பிள்ஸ் அந்த மலை பக்கத்தில் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. க்ரீனிஷாக இருக்குது. இந்த சென்டரில் ஒரு செடிலாம் இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஆறுமுகத்தோட, அதாவது முருகரோட தனி சன்னதியில் தான் இருக்கும். இது வள்ளிமலைன்றது என்ன பார்த்தீங்கன்னா, முருகர் வள்ளியை பார்த்து எப்படி கல்யாணம் பண்ணாரு. நாங்கள் போலண்ட் இருக்கோம் கைஸ். அங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க கைஸ். அதில் நீங்கள் ஏதாச்சும் போடணுன்னா அதெல்லாம் போட்டுட்டு போகலாம் கைஸ். அதுக்கு முன்னாடியும் ஒரு உண்டியல் வச்சுருக்காங்க. அதில் நீங்கள் ஏதாச்சும் காணிக்கை அது மாதிரி ஏதாச்சும் போடணுன்னா போட்டுக்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பெரிய டோர் வச்சுருக்காங்க. அதாவது உள்ளே ஓப்பனிங் வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு போவோம். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு கைஸ். நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட் அது மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு போங்க கைஸ். ஏன்னா அங்கே நிறைய நாய்கள்லாம் சாப்பாடு இல்லாமல் அங்கே இருக்குது கைஸ். நீங்கள் போனீங்க அதுக்கிட்ட போய் அது ஒரு பிஸ்கெட் போட்டிங்கன்னா அதுக்கு நல்லாயிருக்கும் கைஸ். அது முன்னாடி முருகருக்காக அங்கே ஒரு மயில் வச்சுருக்காங்க கைஸ். இதை பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு அணையா விளக்கு வச்சுருக்காங்க கைஸ். முன்னாடி அந்த ஓப்பனிங்கை ஒரு கோல்டனால் செய்யப்பட்டிருக்காங்க கைஸ். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இப்போ நம்ம வள்ளி அம்மையுடைய கோயிலில் இருக்கோம். இங்கே 12 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலை மேலே இருக்கிற முருகரை போய் பார்க்கலாம். இங்கே இங்கே பாருங்களேன், இங்கே இவர் ரொம்ப பாசமாக இருக்குங்க. இந்த டாக் ரொம்ப பாசமாக இருக்குது. எங்கள் கூடலாம் விளையாடிட்டு இருக்கு. அதுக்கு நாங்கள் சாப்பாடு வேணுமா நாங்கள் கொடுத்தோம். அது எங்கள் கூடயே சுற்றிட்டு வருதுங்க. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானமும் கொடுக்குறாங்க 12:30 மணிக்கு. சப்போஸ் நீங்கள் மதியானம் லேட் ஆச்சுன்னா முன்னாடியே டிக்கெட் வாங்கிவிடுங்க. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அன்னதானம் கொடுக்குறாங்க. அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விளக்கு வைக்கிறதுக்காக ஒரு தனி ஸ்டாண்டு வச்சுருக்காங்க கைஸ். இங்கே நம்ம விளக்கு ஏற்றிட்டு நாங்கள் உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறோம் கைஸ். இப்போ தான் கைஸ் நாங்கள் விளக்கு ஏற்றிட்டு இருக்கோம் கைஸ். இப்போ 2 விளக்கையும் ஏற்றியாச்சு. நீங்களும் நம்மளுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணணுன்ட்டு வேண்டிக்கோங்க கைஸ். அந்த கோயிலை சுற்றி வரத்துக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் சில பொருள்லாம் வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே நிறைய இந்த கோயில் பற்றினா வச்சுருக்காங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது கைஸ். நீங்கள் இங்கே வரதா இருந்தீங்கன்னா ஒரு காலையிலே வெடிகாலையெல்லாம் வந்துடுங்க கைஸ். ஏன்னா வெயிலெல்லாம் உங்களால் தாங்க முடியாது கைஸ்.
அதுக்காகவே இங்கே வந்து ஷெட்டு போட்டுருக்காங்க கைஸ். இங்கே சைடில் வந்து இந்த அது கோயிலோட ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலோட கோபுரம் வந்து நல்லா கிளியராக தெரியும் கைஸ். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ எல்லாம் ஏதாச்சும் மாதிரி எடுத்துட்டு நீங்கள் வந்து வரலாம் கைஸ். அந்த கோபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்கும் கைஸ். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா வந்து நவகிரகம் இருக்கும் கைஸ். அங்கே போனீங்கன்னா நீங்கள் வந்து 9 டைம்ஸ் சுற்றி, அதாவது அந்த நவகால் கோபுரம் வந்து அதை வந்து 9 டைம்ஸ் சுற்றணும் கைஸ். அதை நாங்கள் சுற்றி முடிச்சுட்டு நாங்கள் வந்து வரோம் கைஸ். ஏன்னா அங்கே உள்ளே வந்து வீடியோ அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கைஸ். நீங்கள் வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடியே நீங்கள் வந்து ஆளுக்கு வந்து 2 லிட்டர்ஸ் எடுத்துக்கோங்க கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம முதல் ஸ்டெப் வந்து நாங்கள் வந்து வலது கால் எடுத்து வச்சிட்டோம் கைஸ். ஸோ நம்ம வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணுறோம் கைஸ். எங்கள் மலை ஏறின பிறகு சைடில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு குளம் வச்சுருக்காங்க கைஸ். இந்த குளத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து போகலாம் கைஸ். அந்த குளம் பக்கத்தில் வந்து ஒரு ஆலமரம்லாம் இருக்கும் கைஸ். இங்கே பார்த்தாலே தெரியும். இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த சைடுக்காக வந்து உள்ளே இறங்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ். இங்கே வந்து இந்த வாட்டி வந்து நிறைய தண்ணி வச்சுருக்காங்க கைஸ். இங்கே வந்து வரத்துக்கு போது இங்கே சைடில் வந்து அந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஆலமரம் இருக்கும் கைஸ். அங்கே வந்து அந்த ஆலமரத்தாண்ட வந்து அந்த கல்லுலேயே வந்து ஒரு ஸ்லைடு மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க கைஸ். அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து அந்த குளம் இருக்குது. நீங்கள் வந்து அங்கே குளத்துல இறங்கும் போது அங்கே கொஞ்சம் பார்த்து இறங்குங்க கைஸ். ஏன்னா வந்து அங்கே நிறைய வந்து பாசிலாம் பிடிச்சிருந்தது. அதனால் நீங்கள் இறங்கும் போது பார்த்து இறங்குங்க கைஸ். அங்கே கூட வந்து அந்த குளத்தாண்ட கூட வந்து ஒரு முருகர் சிலை வச்சு அங்கே முன்னாடி வந்து ஒரு மயில் வச்சுருக்காங்க கைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து குளிக்கலாம் செய்யல. இங்கே வந்து நாங்கள் வந்து கால் மட்டும் நனைச்சிட்டு நாங்கள் வந்து மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். நீங்கள் வந்து வரதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வரோம் கைஸ். இல்லைனா வந்து வெயிலில் வந்து உங்களால் ஏற முடியாது கைஸ். இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் தூரம் வந்து மேலே ஏறி வந்த பிறகு மேலே வந்து ஒரு மண்டபம் மாதிரி செஞ்சுட்ருக்காங்க கைஸ். இங்கே வந்து இதை வந்து மண்டபம் வந்து ஒரு கல்லாலே ரெடி பண்ணியிருக்காங்க கைஸ். இங்கேருந்து அதாவது கீழேருந்து வெயிலேருந்து வரும்போது நீங்கள் வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துடலாம் கைஸ். இங்கேயே வந்து கொஞ்சம் மேலே இருந்தீங்கன்னா வந்து ஒரு தண்ணி இருக்கிறதுக்காக இருக்கும் கைஸ். இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கைஸ். டாடி, இந்த மலையை பற்றி சொல்லுங்கள் டாடி. இந்த மலை வந்து வள்ளி மலைன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து 1000 வருஷம் பழமையான கோயில். இங்கே தான் வந்து முருகர் வந்து வள்ளி அம்மனை வந்து முதல் சந்தித்த இந்த இடம்தான். இங்கே வந்து இந்த கோயில் 1000 வருஷத்துக்குள்ள சொன்னோம் இல்லையா. இந்த மலை மேலே வந்து முருகர் வள்ளி பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த சாமிகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பெரிய மலையில் குகை போல் குடஞ்சி அதுக்குள்ளே இந்த சாமியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு குகை இருக்குது. அந்த குகை வந்து எங்கே போகுதுன்னா வந்து திருத்தணி வரைக்கும் திருத்தணி குளம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் கோயில் இருக்குது கைஸ். இப்போ வந்து அங்கேருந்து நான் வந்து இங்கே வரோம் கைஸ். இங்கே வந்து டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 o'clock அது மாதிரி தான் இருக்கும். 1 o'clock இருக்குது கைஸ். நீங்கள் வந்து கீழேருந்து வரும்போது நீங்கள் வந்து அன்னதானம் போட்டிருக்காங்க கைஸ். இல்லைனா நீங்கள் வந்து கீழேருந்தே வந்து இல்லைனா வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துக்கலாம் கைஸ். அதுவும் இல்லாமல் ஒன்றும் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். நீங்கள் வந்து இங்கே வரும்போது ஆளுக்கு வந்து 2 liters ஆஃப் வாட்டர் வேணும் கைஸ். அப்படி வந்து சப்போஸ் அதுவும் காலி ஆயிடுச்சுன்னா அங்கங்கே வந்து ஒரு டேப் மாதிரி போட்டுருக்காங்க கைஸ். அங்கே நீங்கள் வந்து லேசாக சவுர் அடிக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து குடிக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்கும் வாட்ரு. ஸோ நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு வந்து 2 liters ஆஃப் வாட்ரு இங்கே வரும்போது தேவை கைஸ். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு இங்கே மேலேயே வந்து அந்த கோயில் பக்கத்தில் ஒரு லெஃப்ட் எடுத்தா ஒரு ஆஷ்ரம் வரும் கைஸ். அங்கே தான் கைஸ் இப்போ போயின்னு இருக்கோம். இங்கே வந்து இங்கே ஐயர் தான் வந்து இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு கைஸ். ஸோ தட் நாங்களும் வந்து இங்கே போயிட்டுருக்கோம் கைஸ். நாங்கள் வந்து அந்த அந்த ஆஷ்ரம் கொஞ்சம் கிட்ட போய் காமிக்கிறோம் கைஸ். நான் வந்து போயின்னு இருக்கும் போதே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு கைஸ். ஏன்னா இங்கே சுற்றி பார்க்கும் போது வெள்ளையங்கிரி மலை மாதிரியே இருந்துச்சு கைஸ். ஏன்னா வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியலன்னா ஃபஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பாங்க கைஸ். நாங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கைஸ். உங்களுக்கு சப்போஸ் அங்கங்கே வழி தெரியலன்னா அங்கங்கே இது மாதிரி வந்து ஆரோஸ் மாதிரி போட்டிருக்காங்க கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், அங்கங்கே ஆரோஸ் மாதிரி போட்டிருக்காங்க கைஸ். அதை பார்த்து நீங்கள் போகலாம் கைஸ். இங்கே வந்து சேவ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுனால நாங்கள் கீழே இறங்கிட்டோம் கைஸ். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து வள்ளியம்மாளுக்காக ஒரு தனி சன்னதி வச்சுருக்காங்க கைஸ். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ். பாய்.